பெருமழை காரணமாக வெள்ளக்காடாக மாறிப்போன தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம். குற்றால அருவிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இரண்டு நாட்களாக தொடரும் மழையால் நெல்லை கோவில்பட்டியில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. தாமிரபரணி வெள்ளப்பெருக்கால் குறுக்குத்துறை முருகன் கோவில் மூழ்கியது. எத்தகைய பேரிடரையும் சமாளிக்க தமிழக அரசு தயாராகவே உள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தேனி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு செல்லும் 2 வழித்தடங்களிலும் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அரியலூர் மருதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் அனைவரும் பத்திரமாக மீட்பு. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு 4000 கன அடியாக அதிகரிப்பு. பூண்டி நீர்த்தேக்கத்தில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 16,500 கன அடியாக உயர்ந்ததால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு.